Praise the Lord, hallelujah. சியோன் வாக்குத்தத்த ஆராதனைக்கு அன்போடு இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்ற தினத்திலும் வாக்குத்தத்த வசனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் வசனம் 5, 12ஆம் சங்கீதம் 5வது வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், காத்து சுகமாயிருக்க பண்ணுகிற தேவன், நமது சுகத்தை விரும்புகிற தேவன், நமது சுகம் துளிர் விடும்படியாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சுகத்தை விரும்பி, விசேஷமாய் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் ஆண்டுடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆதியிலே ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்தில் சுகமான ஒரு வாழ்க்கையை மனிதனுக்காய் வைத்திருந்தார். அங்கு வேதனைகள் இல்லை, வியாதிகள் இல்லை, கவலைகள் இல்லை, கண்ணீர் இல்லை, நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருந்தார். ஆனால் பாவத்தின் நிமித்தமாக வேதனைகள் வந்தது, வியாதிகள் வந்தது, அங்கு சாபக்கூறுகள் வந்தது, மரணம் வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையான நாட்கள், கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதப்பட்டு மனிதர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதை எல்லாம் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. இங்கே இந்த கடைசி நாட்களிலே காணப்படுகிறதான அன்பு தணிந்து போகிற நாள், அக்கிரமங்கள் பெருகி வருகிற நாள், உலகமெங்கும் ஏழைகள் பாழாக்கப்படுகிற காரியத்தை குறித்து எளியவர்கள் விடும் பெருமூச்சை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தேவன் அவர் எழுந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர், அவர் எழுந்து நிற்கிறார். எழுந்து இந்த எளியவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், அவர்கள் மீது சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் எகிப்து தேசத்திலே ஜனங்கள் கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அடிமை நிமித்தமாக, அவர்கள் வேலை பழுவின் நிமித்தமாக தாங்கக்கூடாத பாரம் அவர்கள் மேல் சுமத்தப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையிலே தாங்கள் தாங்கக்கூடாத இந்த உபத்திரவத்தினால், பாடுகளினால், நெருக்கத்தினால் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவனாய் கர்த்தர் எழுந்து மோசேயை சந்திக்கும்படியாக வனாந்திரத்திற்கு கடந்து வந்தார். அது யாத்திராகமம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலம் தருகிற தேவன், சிறுமைப்பட்டவர்களை ஆதரிக்கிற நல்ல தகப்பன். இந்த மாதத்திலும் கர்த்ததாமே நம்மை ஆதரிக்கிற தகப்பனாய், நல்ல நேசராய், நல்ல மேய்ப்பராய் நம்மை நடத்துகிற உன்னத தேவனாய் நம்மோடு இருப்பார், நம்மை நடத்துவார், சுகமாய் தங்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், 4வது சங்கீதத்திலே 4வது சங்கீதம் 8வது வசனத்திலே தாவீது இப்படியாய் சொல்லி, ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுது அவர் சுகமாய் தங்க பண்ணுவார் என்று சொன்னால், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தருடைய கட்டளைகளின்படி, கர்த்தர் தந்த நியாயத்தின்படி, கர்த்தர் தந்த வேத வசனத்தின்படி நான் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அங்கே ஒரு சுகவாழ்வு இருக்கிறது. உபாகம புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் அங்கே முதல் 14 வசனங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தால்
கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் வருகின்ற ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி பல ஆசீர்வாதங்கள் முதல் 14 வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 15ஆம் வசனத்திலிருந்து கடைசி 68ஆம் வசனம் வரைக்கும் அந்த உபாகம் 28வது அதிகாரத்திலே தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்காமல், தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்காமல் நாம் விலகி போனால் அதில் வரிதான சாபங்களை குறித்து, அநேக சாபங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான மாதத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம், தேவனுடைய வசனங்களுக்கு முதலிடம் கொடுப்போம். தேவன் தருகிறதான சுக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் உத்தம இதயத்தோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை வல்லமையை விளங்கு பண்ணும்படியாக அவர் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுக வாழ்வை தருகிறவர், வேதனை நீங்கி சுகமாயிருந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தனது ஆஸ்தியெல்லாம் செலவழித்து வைத்திய சாலைகளுக்கு செலவழித்து ஒன்றும் சுகம் கிடைக்கவில்லை. அப்பொழுது இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தால் வஸ்திரத்தை தொட்டாகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை தொடும்படி கடந்து சென்றாள். அங்கே அந்த ஆண்டவராய் தேவன் விசுவாசத்தை பார்த்தால் அந்த விசுவாசம் சுகத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கும் நாம் விசுவாசிப்போமானால் விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடிக்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அந்த வார்த்தை கை கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒரு சுகவாழ்வு, இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு சுகவாழ்வை பெற்றுக்கொண்டாள். உன் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்து மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே 2 நாளாகமம் 16வது அதிகாரத்திலே ஆசா என்ற ராஜாவை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆசா முதல் ஆரம்பத்திலே ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாய், விசுவாச வாழ்க்கையாய், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையாய் வாழ்க்கையை நடத்தினான். ஆனால் நாட்கள் செல்ல சீரிய இராணுவம் அதனால் அந்த பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தினால் அவன் சீரிய ராஜா பெனதாத் வரும்பொழுது அந்த தேவனுடைய ஆலயத்தில் உள்ள வெள்ளியும் பொன்னையும், அரண்மனையில் உள்ள வெள்ளியும் பொன்னையும் அவனுக்கு கொடுத்து அங்கே அந்த ராஜாவுக்கு பயந்து நடக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். விசுவாசம் திறந்து விட்டது. அப்பொழுது ஞானதிருஷ்டிகரனான அனானி வந்து எச்சரித்தான், நீ செய்கிற காரியம் சரியல்ல, கர்த்தரை சார்ந்துகொள், கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்துக்கொள். ஆனால் கேட்கவில்லை. என்ன வந்தது? கால்களிலே வியாதி வந்தது, கால்களில் அவனுக்கு பாதிப்பு வந்தது. நடக்க முடியாமல் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். கடைசியில் அதிலே அவன் மரணம் அடைந்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் இல்லாத சூழ்நிலையில் தேவன் விரும்பத்தகாத காரியங்களில் ஈடுபடும் பொழுது அது பாதிப்பை கொண்டு வந்து விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் யோசியா ராஜா அவனுடைய குமார் வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு காரியம் உண்டு. சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நீதி செய்யும்படியா, நியாயம் செய்யும்படியா அவன் தகப்பன் ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவனுக்கு சுகமாய் தங்க பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 22ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே எளிமையானவர்கள், அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள், அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி, நியாயம் விசாரிக்கும்படி, நீதி செய்யும்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாயத்தர் சுகமாய் தங்க பண்ணினார். அவனை குறித்து 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசியா என்று சொல்லப்படுகிறான் ராஜா இந்த மேடைகள்லாம் தகர்த்து போட்டு அங்கே நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டான்.
அதேவிதம் நம்மையும் சுகபலமாய் ஆழ்ந்து காண்டு கொள்வாராக. பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக.